என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி நான் பலமுறை சொல்லியாகிவிட்டது. மனிதனுக்கு நோய் வரக்கூடாது, அவன் 100 ஆண்டு வாழ வேண்டும், எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமே தவிர அவை நடைமுறையில் இல்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் நோய் வருகிறது, மனநோயும் வருகிறது, உடல் நோயும் வருகிறது. ஆகையினால் பல்வேறு பிரச்சனைகள். மனநோய் உள்ளவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறார்கள், உடல் நோய் உள்ளவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறார்கள், மனநோய் உள்ளவர்கள் ஜெயிலுக்கு போகிறார்கள். இது அப்பொழுதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யோகாசனம் செய்ய வேண்டும். மனநோயும் நீங்கும், உடல் நோயும் நீங்கும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அரசு பள்ளியில் இதுவரைக்கும் எங்குமே யோகாசனத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை குழந்தைகளுக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அங்கே எப்படி நடக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு பல்வேறுபட்ட வசதி பெற்ற பள்ளிக்கூடங்களில் தான், காலேஜுகளில் தான் தனியாக ஆசிரியர்களை போட்டு மாணவர்களுக்கு யோகாசனத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் ஏழை குழந்தைகள் படிக்கிறது, நடுத்தர மக்கள் படிக்கிறார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிவகைகளை அரசாங்கம் இன்னும் செய்யவில்லை. ஏதோ நமது பிரதமர் இந்த யோகாசனத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் அரசு பள்ளிகளில், ஏழை பள்ளிகளில் இந்த ஆசனம் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. அவர்களுக்குத்தான் நாம் செயல்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு நோய் வந்தால் கூட ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது, காசு கிடையாது. அங்கே யோகாசனத்தையாவது நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அதன் மூலமாக அவர்கள் நோயின்றி வாழ்வதற்கு வழிவகை கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு நமக்கு பார்ப்பீர்களான நமது அரங்கிற்கு ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து நமது யோகாசன ஆசிரியர் அருண் மனோகர் அவர்கள் இந்த குழந்தைகளை நன்றாக பழக்க வைத்து ஏழை குழந்தைகளுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுத்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார். மிக மிக அற்புதமான காரியம். அவர்கள் இப்பொழுது கர்ப்ப பிண்ட ஆசனம், கடினமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் கர்ப்பபிண்ட ஆசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். பத்மாசனம் போடுவது என்பதே கடினம். அதிலும் அந்த தொடைக்கு இடையே உள்ள துவாரத்தினுடைய கையை கொடுத்து அதை கன்னம் வரைக்கும் கொண்டு போய் பிடித்து கொண்டு இருப்பது என்பது மிக மிக கடினம். குண்டானவர்கள், மிகவும் தேகம் பருத்தவர்கள் இதை செய்ய முடியாது. இப்பொழுதெல்லாம் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது. குழந்தையின்மைக்கு அளவே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர்கள் காலமெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாதவிடாயில் தான் சரியாக வருவதில்லை, அதன் காரணமாக வயிற்றில் வலி, வயிற்றிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் இன்றைக்கும் தீர்வு கிடைக்காமல் மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஆசனங்களை முயற்சித்தால் நிச்சயமாக அதில் வெற்றி பெற முடியும். பத்மாசனம் செய்ய முடியாவிட்டால் சுகாசனத்திலே கூட நீங்கள் இந்த ஆசனத்தை செய்யலாம். சுகாசனத்திலேயே செய்தாலும் முழுமையான பலன் கிடைக்கும். அந்த நிலையில்தான் அதுக்கு கர்ப்ப பிண்ட ஆசனம் என்றே சொல்லிக் கொடுத்தது. அது ஆசிரியர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்படி காலை மாற்றி போட்டு செய்யுங்கள். வலது காலை அங்கே வகையிரு, காலை மாற்றி போடு. இப்போ முதல்ல வலது கால் போட்டேன்னு இப்போ இடது கால் போடு. நிமிர்ந்து உட்காரு. கர்ப்பபிண்ட ஆசனம் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய
அற்புதமான ஆசனம். சுகாசனத்தில் கூட நீங்கள் செய்யலாம். அதையும் நான் இப்பொழுது இந்த மாணவர் மூலமாக உங்களுக்கு கற்பித்து தருகிறேன். நிச்சயமாக கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள், குழந்தையின்மை, மாதவிடாய் கோளாறு, மாதவிடாய் சரியாக வராமை, இன்ன பிற கர்ப்பப்பையிலே அடைப்பு, இவைகளெல்லாம் நீக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் இந்த கர்ப்பபிண்ட ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். இப்பொழுது சுகாசனத்திலே இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். சும்மா சமணம் போட்டு உட்காந்து செய். பத்மாசனம் போடணும். சும்மா இப்போ கூட அப்படிதான். அந்த காலையும் தூக்கு, அந்த கால் வழியாக கொண்டு போடா. டேய், அதையும் சேர்த்துக்க. கீழே உள்ள காலையும் கீழே போடு. அந்த காலு கீழே கையை கொண்டா. காலு கீழே அப்படிதான். அப்படி தூக்கிக்கோ. சுகாசனத்திலே இப்படி செய்யலாம். முடியாதவர்கள், இயலாதவர்கள், உண்டானவர்கள் ஒவ்வொரு காலை கூட செய்யலாம். 2 காலம் செய்யணும்னு இல்லை, ஒரு காலை கூட இப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி செய்யலாம். மெதுவாக இறக்குங்கள். பாடத்தை நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். பத்மாசனத்தை போடுங்கள். வலது காலத்துக்கு போடு. இப்படி ஒருவருக்கொரு நேராக பார்த்து கொண்டு செய்யுங்கள். இப்போ பண்ணு. பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். பாருங்கள், அசால்ட்டாக பண்ணுறாங்க. எந்த விதமான சிரமம் பண்ணி பண்ணுகிறார்கள். ஆகவே குழந்தை பருவம் முதலே பெண்களுக்கு இந்த ஆசனங்களை சொல்லிக் கொடுத்து விடணும். பள்ளி பருவத்திலேயே சொல்லிக் கொடுத்து விட்டால் அவருக்கு திருமணமாகின பின்னால் அந்த மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படாது, கர்ப்பம் தரிப்பதிலே பிரச்சனை ஏற்படாது, கர்ப்பப்பையிலே அடைப்புகள் ஏற்படாது, பல்வேறுபட்ட பிரச்சனைகள், ஜீரணக்கருவிகளிலே பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. அவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நாம் முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை தூக்கி போட்டு பண்ணுங்கள். முழுமையாக செய்கிறார்கள், அற்புதமாக செய்கிறார்கள். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். கஷ்டமான ஆசனமாக இருந்தாலும் முகத்தில் இந்த விகாரம் தெரியாமல் செய்ய வேண்டும், அமைதியாக செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். அங்கே பாருங்கள், என் அருமை பெரியோர்களே, எல்லா வியாதிகளுக்கும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத மருந்துகள், கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் கூட இந்த ஆசனத்தின் மூலமாக நீக்க முடியும். கேன்சரை நீக்க முடியும். இன்ன பிற எத்தனையோ தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ அதிகாரிகள் இன்றைக்கு பிளட் கேன்சர், மூளையிலே கேன்சர், அவர்களெல்லாம் இது போன்ற ஆசனங்களை செய்து முழுமையாக தங்களுக்கு வரக்கூடிய நோய்களை நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதையும் நீக்க முடியாது என்ற இந்த யோகாசனத்தின் மூலமாக நீக்க முடியாது என்று நாம் நினைக்க வேண்டாம். எந்த வியாதியும் குணப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே ஆனால் சிறு வயது முதற்கொண்டே நாம் நோய்களை கை கொண்டு வந்தால் அந்த மாதிரியான சிக்கலான நோய்களுக்கு நாம் ஆட்படாமல் தவிர்க்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, நீங்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் பழகி நோய்க்கு ஆட்படாமல் நோயின்றி வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம். எல்லா நாளும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று பாடிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது. எல்லாரும் இந்நாட்டு மன்னராக இருப்பது ஒரே ஒரு நாள்தான், தேர்தல் நாள். கையில் வாக்குச்சீட்டு இருக்கிறவரை அந்த ஒரு நாள்தான் எல்லாரும் இந்நாட்டு மன்னராக இருக்கிறார்கள். வாக்களிக்கும் அந்த ஒரு நாள் மாத்திரம் எல்லாரும் இந்நாட்டு மன்னராக இல்லாமல் எல்லா நாளும் எல்லா மக்களும் இந்நாட்டு மன்னர் என்கிற அளவிற்கு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது.